கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன். எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று கேட்கிறீர்களா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படி சொல்லி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சர்வ வல்ல தேவன் நம்மோட இருக்கிறாருங்க. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லும் போது நம்ம எங்கே வேணாலும் போகலாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கணுங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே நெகேமியா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலனாம். கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். சாத்தான் என்ன செய்வான்? என்ன சோதனை கொடுத்தாலும் இந்த பொண்ணு என்ன செய்யுது? மகிழ்ச்சியாக இருக்கான், இந்த மகன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் ஓடி விடுவான் இல்லையா? நம்மளுக்கு வியாதி வருதோ, யோகு போல் எல்லாம் வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த பாட்டை நீங்கள் பாருங்களேன், இதில் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம எப்படி பாதல் எழுந்தோம். ஆண்டவர் என்னை எவ்வளவாய் ரட்சித்தேன். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் அவருடைய பாடல்களை அவரை பாடி துதிக்கும்படியாய் வேதத்திலேருந்து மெசேஜ் சொல்லும்படியாய் ஆண்டவர் என்னை மாற்றியிருக்கிறார் இல்லையா? உங்களை கூட ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை அழைத்து இருக்கிறார். உங்களை அவருடைய பாத்திரமாய் அவருடைய சொந்த பிள்ளையாய் அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இதோட சந்தோஷம் என்னங்க இருக்கேன்? நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் இல்லையா? வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ வலியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பின் குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலை அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரனுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரனுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டுடைய வரியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இல்லை? சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடுவதில்லை. எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்து என்ன செய்கிறாரு? வெற்றியாய்
சாத்தானை ஜெயிக்கும்படியாக நமக்கு பலனை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கு போராட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிட்டு, அப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இதுலேருந்து ஒரு விடுதலை தரணும், இதுலேருந்து ஒரு சுகத்தை தரணும், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு எப்போதும் இயேசுப்பா இயேசுப்பான்னு சொல்லிகிட்டே இருங்க. பிசாசு உங்கள் கண்ட ஓடியே போயிடுவான். இந்த பொண்ணுக்கிட்ட என்ன செய்தாலும் அது அப்பாவை தான் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானப்படுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டு இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தார்? 6 நாள் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சிலுவையில் 6 எல்லா வார்த்தைகளும் சொல்லி முடிந்தது என்று சொல்லி 7வது வார்த்தையில் பிதாவே உடைய கையில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல. உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த துன்பத்திலே ஒரு உலக அழிவு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டுங்க. அப்படியே நிரந்தரமாக இருக்காது. நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இது வரும். பூமியில் வாழ்கிற அந்த மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும் கஷ்டம். எப்படி இரவு பகல், மழை வெயில் குளிர் என்று வருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வருங்க. அதையெல்லாம் கடந்து போக நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரோ ஒரு பலனை தருவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் இருக்க பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.